உறவுகள் சம்பந்தப்பட்ட சிக்கல், இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், சொத்து சம்பந்தப்பட்ட பாக பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல், இதனால் விரயம் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் இவர்களுடைய அஷ்டமாதிபதி உச்சம் என்பதனால் வெகு நாட்கள் அந்த பிரச்சனையை துரத்தி இவர்கள் அதிலிருந்து எளிதாக வெளியே வருவார்கள். ஆனால் அதற்குண்டான அந்த மன உளைச்சல், போராட்டம் அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இவர்களுடைய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிதுன ராசியாக வருகிறது. அப்போது இவர்களை விட ஒரு புத்திசாலித்தனமான நபரை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இது அவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் உண்மை அதுதான். சார், நான் தனுர் ராசி, நான் நிறைய படிச்சிருக்கிறேன், என்னுடைய லைஃப் பார்ட்னர் படிக்கவே இல்லை சார், எப்படி சார் நீங்கள் அவர்களை புத்திசாலி அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் வரும். இருந்தாலும் அவர்கள் கல்வியில் ஒரு பெரிய டிகிரி படிக்கலைனாலும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்திசாலித்தனத்தை வெளியே கொண்டு வந்து கொண்டே இருப்பார்கள். இவர்களுக்கு 7ஆம் அதிபதி இவர்களுக்கு பாதகாதிபதியாக வருவதனால் வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது வெளியே சொல்ல முடியாத சின்ன சின்ன கோபமோ சின்ன சின்ன இன்னல்களோ இருந்து கொண்டு இருக்கும்.